வாரந்தவா உசுல அடிக்க வாரம் உசுல பிடிக்கணும் பாரு. முனிகப்பிலே உட்கார்ந்து அடிகப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வைத்து தான் பிறக்கணும் என்று சிவபெருமானை அழைத்த பார்வதி ஆண்டவா, சின்னம் சிறிய பாலகன் தெரியாம மரத்துல உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் உடனே பாலகனை உயிர் கொடுத்து காப்பாத்தி கொண்டு வாங்க. ஆண்டவன் தன் ஞானத்தால் பார்த்தார். பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த ஆலமரத்தையும் பார்த்ததில்லை, இந்த ஆடு மாடையும் கண்டதில்லை, இந்த பாலகனும் இங்க இருந்தது இல்லையே அப்படின்னு அறிந்து பார்க்கும் போது பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா பாருங்க கண்ணபுரம். கண்ணன் தான் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இருக்கார். ஆமா, இதை தெரிந்து கொண்ட உடனே சிவபெருமான் காப்பாற்ற மாட்டேன்னார். பார்வதி பார்த்தா, நீங்க காப்பாத்தலன்னு சொன்னா நான் உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியா? இவளுக்கு சொன்னா புரியாது, நம்ம ஏதாவது செயல்படுத்தினா தான் புரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதி பராசக்தியானவளுக்கு முன்னால இறைவா அந்த பாலகை எப்படியும் வெட்டு முடிந்து கீழே விழுவான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்துட்டா பார்வதி நீ காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே விழுந்தான். கீழே விழுந்த வாரான பாவி உயிர் மேல ஆசை இருந்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போய் காப்பாத்திருப்பா. இல்ல அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்திருப்பார். இவன் உயிர் மேல ஆசை இல்லாத பாவி சாகணும்னு பிறந்தவன் அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல அத்தனைய விட்டு விட்டு பாவி நான் செத்தேன்னு விழுந்தான். செத்தேம்னு விழுந்தான் பாருங்க. செத்தேம்னு விழுந்த உடனே அப்படியே தெக்க போயிட்டான். தெக்க யமலோகத்துக்கு போயிட்டான். ஓ, யமலோகம் தெக்கதான் இருக்கு. சுடுகாடு பிற தெக்க தானே இருக்கு. சுடுகாடு தெக்கையும் கிழக்க இருக்கும், அது ஒரு பக்கம். யமலோகம் வந்து தெந்த சிறுதா. அதனால யமலோகத்துக்கு யமங்கிட்ட போயிட்டான். ஆமா, தெக்க போயிட்டான். ஆமா, செத்தேம்னு விழுந்தான், செத்து போயிட்டான்டி. ஆமா, எவ்வளவோ சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா? நீ கேட்டியா பார்வதி? வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். கைலாசம் போய் ஏகப்பட்ட வேலைகள் கிடக்கு போய். ஆமா, இத சொன்னா நீ எங்க கேட்க? ஆமா, சொன்னா உனக்கு புரிய மாட்டுக்கு. செயல்படுத்தினா தான் உனக்கு அறிவே வருது. அதனால என்ன செய்ய? அதானே, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். கைலாசத்துக்கு போவோம். அவன் விதி முடிந்து விட்டது, அவனும் போயிட்டான். யாரா இருந்தாலும் என்ன அவரவர் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்குமா. விதி போகக்கூடிய வழியில தான் நம்மளுடைய மதியும் போகும். ஆமா, மாத்தி போகாது. ஒரு குருவி இருந்துச்சான். என்ன? சின்னதா ஒரு சிட்டுக்குருவி. ஒன்னு சின்ன குருவி, நெய்க்குருவி. ஆமா, சரி. அப்ப இந்த சிட்டுக்குருவி ஒரு மரத்திலே உட்கார்ந்திருந்தது. ஒரு பெரிய கழுகு. ஆமா, பெரிய கழுகு வந்து இந்த சின்ன குருவியை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமா, இந்த சின்ன குருவியை இந்த கழுகு பார்க்கும் போது யம தர்மராஜா இருக்காரு பாரு. ஆமா, யம தர்மராஜா யமலோகத்துல இருந்து இந்த குருவியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. யமலோகத்துல இருந்து யமராஜா இந்த குருவியை கண்ணை தட்டி முளைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப இந்த கழுகு நினைச்சுதான் இந்த கருடன் என்ன நினைச்சது தெரியுமா? என்ன நினைச்சது? இந்த யமலோக ராஜா இந்த குருவியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்காரு, கொண்டுதான் போயிருவாரு, இதுக்கு விதி முடியக்கூடிய நேரம் போலுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கருடன் ஆகப்பட்டது அந்த குருவியை தன்னுடைய கால அழகால தூக்கி 1000 மைலுக்கு அப்பால், 1 2 இல்ல 1000 மைலுக்கு அப்பால் ஒரு பெரிய குகையில கொண்டு மர பொந்துக்குள்ள கொண்டு இந்த குருவியை இந்த கருடன் வைத்து விட்டு வந்தது. அப்ப இந்த குருவியை வச்சுட்டு இந்த கருட வாகனம் இப்படித்தான் பறந்து வந்திருக்கு. அந்த மர பொந்துக்குள்ள இருந்த ஒரு பெரிய கருநாகம் அப்படியே அந்த குருவியை கபாலமா முழுங்கிட்டு. ஆமா, அப்ப இந்த கருட
பார்க்கறோம், ஐயையோ என்ன நம்மளாலலாம் இந்த குருவிக்கு உயிர் போச்சு. அங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூக்கி கொண்டு வந்து வச்சு யமதர்மராஜா பார்க்காம நினைச்சுதானே நம்ம இந்த மரப்பந்துல கொண்டு வந்து வச்சோம். அப்படின்னு இந்த கருடை என்ன செஞ்சுதான், என்ன செஞ்சது, யமதர்மராஜாவை பார்த்து கேட்டுச்சான். நேரா யமதர்மராஜாட்ட வந்துச்சு. ஐயா யமதர்மராஜா, ஐயா நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்கன்னு சொல்லித்தான் அந்த குருவியை நான் கொண்டு மரப்பந்துல வச்சேன். அப்பவும் ஒரு நாகம் அதை தூக்கி சாப்பிட்டுட்டு நீங்க ஏன் பார்த்து கொண்டே இருந்தீங்க? அந்த நெய்க்குருவியை நீங்க எதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அப்ப யமதர்மராஜா சொன்னாரா, என்ன சொன்னார்? அப்பா கருடா, இன்னைக்கு இந்த குருவிக்கு விதி முடியக்கூடிய நேரம் இந்த புக்குல போன்றிருக்கு. ஆமா. அப்போ நான் நினைச்சேன் அந்த குருவிக்கு இங்க இருந்து 1000 மைலுக்கு அப்பால தான் உயிர் போகும்னு அதுல எழுதி இருந்துச்சு. அங்க போய் தான் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. இங்க இருக்க குருவிக்கு 1000 மைலுக்கு அப்பால எப்படி விதி முடியும் நினைச்சு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். குருவி எப்படி அங்க 1000 கிலோமீட்டர் அங்க போகும்? கடைசியில நீ தான் கொண்டு போய் அந்த குருவியை வச்சுட்டு வந்திருக்கேன்னு. கரெக்ட்டா கொண்டு வச்சிட்டு வந்துட்டேன். அப்ப யாருக்கு எப்படி நடக்கணும்னு இருக்கு, அதை யாரால மாத்த முடியும்? யாருக்கு எங்க யாரு கண்டா, எந்த இடத்துல எங்க போகுது யாரு கண்டா? நமக்கு 10 பவுன் நகை தங்க பொருள் சரி, தங்க பவுன் செயினை நம்ம பீரோல வச்சு பூட்டி வச்சுக்கலாம். சரி, 10 லட்ச ரூபாய் பணத்தை பேங்க்ல போட்டுக்கலாம். சரிதான், இதெல்லாம் பூட்டி நம்ம கையில வச்சுக்கலாம். சரி, நம்ம உயிருக்கு பூட்டக்கூடிய சாவி எங்க இருக்கு? எங்க இருக்கு? யமதர்மகிட்ட அம்மா முப்படாதி அம்மாட்ட தான் இருக்கு. அந்த தாயிட்டு தான் இருக்கு. நம்ம உயிர் எங்க எப்படி போதோ யாரு கண்டா? அதானே, சாவ நினைச்சாதான் பயமா இருக்கு. எதை நினைச்சு பயப்பட்டாலும் சாவ நினைச்சு மட்டும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நீ சின்ன பிள்ளை, நீ உனக்கு தெரியாது, நீ பயப்பட மாட்ட. எங்களுக்கு 74 வயசு ஆகுது. அப்படிங்கும் போது எப்ப சாவு வந்துருமோன்னு பயமா இருக்கு. 74 ஆகி போச்சு, இதுக்கு மேல ஏன் கவலை வருது? 74 வயசாலும் 100 வயசு ஆனாலும் ஒரு மனுஷன் சாவுன்னு சம்மதிப்பாரா? உலகத்துல இருக்கணும்னு இருக்கப்போ. ஆமா, பாரு, இருக்கணும் ஆசை இருக்கு. ஆமா, இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், 4 ஆள்கிட்ட பேசி பழங்கணும், ஜாலியா திட்டணும், உடம்பு நோய் வந்துடக்கூடாது, அப்படிதான் நமக்கு ஆசை இருக்கு. அதனால இந்த பாலகனுக்கு விதி முடிந்து விட்டது, அவன் கைலாசம் போயிட்டான். வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவனும் பார்வதா தேவியும் ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆவி கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக எளிய வழியாக நடந்து வெல்ல வாராரே, அவர் நடந்து வெல்ல வாராரே. நடந்து வெல்ல வாராரே. அப்போ ஆதி சக்தி பார்வதி அரணரோட இடமதியில நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன நான் அறிய வேணுமே. பார்வதியும் கேட்டபோது ஆதி பகவானும் ஏதி சொல் ஆண்டவா பரம்பொருளே, அதோ பாருங்க, மாணிக்க புத்துக்கு அடிவாரத்துல ஒரு பெரிய நாக ரெண்டும் தவம் இருக்கு. இவங்க ஏன் இப்படி ஒரு தவம் இருக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன வரம் வேண்டுமா? அம்மா பார்வதி, 12 வருடமா 2 பேருக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால் சிவபெருமான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். உனக்கு என்ன வந்திருக்கு? இறைவா, நீங்க சொல்லுவதெல்லாம் நமக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா நம்மள நினைச்சுதானே தவம் இருக்காங்க. அப்ப நீங்க தானே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். பிள்ளைக்காக தவம் இருப்போருக்கு நீங்க பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, நீ நினைப்பதை போல குழந்தை பாக்கியம் சாதாரணமா கொடுக்க முடியாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தான் குழந்தை வரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானா இவர்கள் 2 பேர்களுடைய கணக்கு வேலையை எடுத்து பாருங்க. கணக்கை பார்க்கணும்னா நம்மளால முடியுமா? கைலாச கணக்கு பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாறு வரணும். சித்திரபுத்திர நயினார் வந்தா தான் இவங்க 2 பேருடைய கணக்கையும் பார்க்க முடியும். என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இந்த நாகராஜனாக கணக்கதையும் பாப்பா. அப்ப போன ஒரு சென்மத்தில்
நாகக்கண்ணியும் இவர் வேடுவனா பிறந்து சூல்மானை அம்பால் எய்து கொண்டு விட்டார். சரி, இந்த நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தா அவன் இதுக்கு மேலே மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு மருந்தை கொடுத்தான், கருவை கலைத்தான். ஒரு மருந்தை கொடுத்தா உருவை கலைத்து விட்டாள் அம்மா. அதனால் இருவேர்களுக்கும் கை குழந்தை கிடையாது என்று இறைவனாகிய சிவபெருமான் சொன்ன போது பார்வதிக்கு மனசே கேட்கல. ஆண்டவா, போன ஜென்மத்திலே செய்த பாவத்துக்குத்தான் 12 வருஷமா பிள்ளை இல்லாத குறைகளையும் மன கவலையவும் கஷ்டத்தையும் அனுபவித்து முடித்து விட்டார்கள். இனிமேலாவது நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லித்தானே உங்களை நினைச்சு தவம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தவ மகிமைக்கு நீங்க குழந்தை பாக்கியம் கொடுப்பது தானே நியாயம் அப்படின்னு உடனே அப்போ சிவபெருமான் சொன்னார், நீ என்ன ஆனாலும் பாவம் செய்தவருக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது, தவறு செய்தவர்களுக்கு நான் எப்போதும் குழந்தை வாக்கியத்தை கொடுக்க முடியாதடி அப்படின்னு இறைவன் சொல்ல பார்வதி சொன்னா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனமில்லை, பிள்ளை வரம் கொடுக்க வேணும், மண்ணுக்கு மனமில்லை, மகளை வரம் கொடுக்க வேணும், கண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும். உங்க கூட கைலாசத்துக்கு வர மாட்டேன், கடவுளேன்னு சொல்ல மாட்டேன், கடவுளேன்னு சொல்ல மாட்டேன், நான் பொங்கி பொறைக்க மாட்டேன், பூமான்னு சொல்ல மாட்டேன். இறைவா, இறைவா, என்னைக்குமே நீங்க படி இழந்து கைலாச வாசலுக்கு வந்தீங்கன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து உமக்காக பாரிஜாதம் வைத்து பாத பூஜையை செய்வேன். பிள்ளை வரம் கொடுக்காம நீர் மட்டும் கைலாசத்துக்கு வந்தா பச்சை தண்ணி கூட இனிமே கொடுக்க மாட்டேன். பார்வதி, நான் புறப்படக்கூடிய நேரம் ஆகி போச்சு, நின்று பேசிக்கிட்டு இருக்க நமக்கு நேரம் இல்ல, குழந்தை பாக்கியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சட்டமும் இல்ல, நம்ம போவோம்னார். பார்வதி பார்த்தா இனி நாம இவரோடு இப்படியே போக கூடாது, ஆலமரத்தடியில குழந்தைய காப்பாத்த சொன்னா காப்பாத்த மாட்டோம்ட்டாரு, இப்ப இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டோம்காரு. இவருக்கு முன்னால சக்தியின் மகிமை என்னன்னு நமக்கு தெரியப்படுத்தணும். அப்படி என்று அந்த ஆதிபரா சக்தியான பார்வதி அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? சாமி, நீங்க இப்ப கொடுக்காவிட்டால், நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பா ஏ
சொன்னதுனால பிடி சாபத்தை பிள்ளையில்லா இரு பேர்களுக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நான் யாருக்காக பிள்ளை வரம் கொடுக்க சொல்லி உங்களிடத்தில் கேட்டாலும் எனக்கு நீங்க சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் பிறக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. நான் எப்படி ஐயா இதை செய்ய முடியும்? சரி பார்வதி, அப்படியானால் தெய்வ குழந்தையா பிறவி செய்ய இருப்பதனால கையிலே இருந்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து 2 பேருக்கும் வரமா கொடு. ஆனா 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலம். இத கொண்டு போய் அவங்க அரண்மனையிலே வைத்து பூஜை பண்ண சொல்லு. அரண்மனையிலே வைத்திருந்து சரி பூஜை பண்ணி வந்தாங்கன்னா 48 நாளைக்குள்ள சரி ஒரு நாள் தவறாம அந்த கலசத்தை வைத்து பூஜை பண்ணி வந்தாங்கன்னா சரி அவங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். கலசத்தை கொண்டு வந்து கலசத்தை வாங்கி மேலவாசல் கோட்டையில் வட்ட வடிவமாக அடுக்கி தன்னுடைய உடலை 8 கலசத்தையும் சுத்தி படத்தை மேலே விரித்துக் கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலமாகவே தவம் இருந்தார்கள். அது 48 நாளைக்குள்ளே அல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார்? முதலாவது கலசத்தில்
அது பொய்யா